இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொது காலம் 29ஆம் ஞாயிறை தாயாம் துறவியோடு இணைந்து ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஜெபத்தில் தளராத மனம் வேண்டும். ஒருபோதும் துவண்டு போகாமல் தளராது நாம் இணைந்து ஜெபிக்கிற வேளையில் நமது ஜெபம் கேட்கப்படுகிறது என்ற மேன்மையை வார்த்தை வழியாக இறைவன் இன்று உணர்த்த விரும்புகிறார். தளராது ஜெபத்திலே இணைந்திருக்கிறோமா என்ற மேன்மையை வார்த்தையோடு இணைந்து சிந்திக்கலாம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, ஒரு முறை 7 சந்நியாசிகள் ஒரு ஆலமரத்தின் அடியிலே நின்று கொண்டு ஒருவரிடவே ஒருவர் பேசிக்கொண்டார். அவர்களுக்கிடையே பிரார்த்தனை நேரம் வந்தது. இறைவனிடம் என்ன வேண்டலாம் என்று ஒரு யோசிக்க ஆரம்பித்தார்கள் அந்த 7 துறவிகளும். உணவு கேட்கலாம், உணவின்றி வாழ்க்கை இல்லை என்றார் ஒருவர். பலம் கேட்கலாம், உடல் வலுவின்றி உணவு உண்டாகாது என்றார் 2ஆமானவர். வலிமையை காட்டிலும் அறிவை வேண்டுவதே நல்லது, அறிவினாலே எல்லா காரியத்தையும் சாதித்து விடலாம் என்றார் 3வது மனிதர். அறிவை காட்டிலும் அமைதி வேண்டுவது நலம் பயக்கும், அமைதி தவிர்க்க நேர்ந்தால் எந்த காரியத்தையும் உருப்படியாக செய்ய முடியும் என்று சொன்னார் 4ஆமானவர். அமைதியை காட்டிலும் அன்பு வேண்டுவதே மேல், அன்பின்றி அமைதி கிடையாது என்று மறுத்தார் 5ஆமானவர். என்னை கேட்டால் அன்பை காட்டிலும் தியாகத்தை வேண்டுவதே நல்லது, தியாக உணர்வின்றி அன்பு உறுதிப்படாது என்றார் 6ஆமானவர். பிரார்த்தனைக்கு நேரமாவதை கண்ட ஆலமரம் கனிவோடு கூறியது, அடே ஞானிகளே, அறிவிலிகளே, வீண் பேச்சில் எதற்கும் நேரத்தை செலவிடாதீர்கள். முதலில் ஜெபம் செய்யுங்கள். எது வேண்டுமானாலும் கேளுங்கள், கேட்பதை காட்டிலும் வேண்டியதை கொடுக்க அவர் இருக்கிறார் என்றது. இந்த சிறு கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், மனிதர்களுடைய தேவை மனிதர்களுக்கு மனிதர் மாறுபடுகிறது. ஒருவருக்கு இன்றியமையதாக தோன்றியது இன்னொருவருக்கு தேவையற்றதாக தோன்றலாம், அல்லது அதைவிட சற்று மேம்படலாம். அதே சமயம் 7ஆமானவர் எதையும் கேட்கவில்லை. அப்படியெனில் தேவையில்லாத மனிதரும் உண்டு, அல்லது ஜெபிக்காத மனிதரும் உண்டு, இறைவனை நம்பாத நம்பிக்கையாளர்களும் உண்டு. ஜெபம் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை என்பதை நமக்கு வார்த்தை என்று உணர்த்துகிறது. இன்றைய இறை வார்த்தை தாராளம் தளராத மனமுடையவர்களாக ஜெபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. முதல் வாசகத்திலே மோசே தளராது மனமுடையவராக கதிரவன் மறையும் வரை ஜெபித்ததை நாம் வார்த்தையிலே பார்க்கிறோம். கையை உயர்த்த உயர்த்த வெற்றி குவிகிறது. தளராது ஜெபித்து வெற்றி கண்ட அந்த மனிதர் ஆண்டவர் இயேசுவும் மனம் தராமல் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்காக நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் பற்றிய ஓமையை நமக்கு நற்செய்தியில் அழகாக சொல்லுகிறார். இறைவனை சார்ந்திருக்கும் பண்பு ஜெபத்திற்கு அடிப்படையாக அமைகிறது. ஆண்டவர் இயேசு கைம்பெண்ணை தம் ஓமையின் மையப் பொருளாக பயன்படுத்துகிறார். இவளுக்கு கணவன் இல்லாதது காரணத்தினால் திக்கற்றவள், வாழ போராடுபவள், ஒரு வகையில் அனாதை, அதாவது அடுத்தவரை மாமனார் மாமியார் தன் பிள்ளைகளை சார்ந்திருப்பவள். ஆண்டவர் இயேசு கைம்பெண்ணை பயன்படுத்துவதன் பின்னணி நாமும் படைப்பனைத்தும் இறைவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த சார்ந்திருக்கும் பண்பு நம்பிக்கையில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு நற்செய்தி இறுதி பகுதியில் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்று வினவுகிறார். ஆகையால் நாம் இறைவனை சார்ந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய விசுவாசத்தால் எண்பித்து காட்ட அழைக்கப்படுகிறோம். மனிதரால் இயலாதவற்றை கடவுளால் செய்ய இயலும். லூக்கா 18:27 இந்த வார்த்தை நமக்கு உணர்த்தப்படுகிறது.
விசுவாசம் உள்ளவர்களால் மட்டுமே ஜெபிக்க முடியும். முதல் வாசகத்தில் கூட வலிமை வாய்ந்த அமலேக்கியரை எதிர்கொள்ள இஸ்ரவேலர் இறைவனை சார்ந்திருந்தனர். அதே சமயம் எல்லாம் இறைவனே பார்த்துக் கொள்வார் என்று இல்லாமல் அவர்களும் வாளேந்தி போராடுகின்றனர். அக்கணமே நாமும் ஜெபத்தோடு நம்முடைய பங்களிப்பை உழைப்பை தந்திட அழைக்கப்படுகிறோம் என்று. ஜெபிப்பவர்களின் தாராள மனம் இது போன்றுதான் நள்ளிரவில் நண்பனின் கதவை நண்பனுக்காக தட்டும் ஒருவரை பற்றி ஊமையில் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். விடாபிடியாய் கதவை தட்டி கொண்டிருந்ததால் அவரது தொல்லையின் பொருட்டாவது அப்பமும் ரசமும் கிடைப்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில். ஜபத்தில் இடைவிடாத முயற்சியும் தளராத மனமும் விசுவாசமும் இன்றியமையாதான கேள்விகள் என்று சொன்ன இறைவன் நீங்கள் கேட்பதெல்லாம் தரப்படும் என்று குறிப்பிடவில்லை. ஆகையால் தளராத மனதுடன் ஜெபிக்க முற்பட வேண்டும். ஆபிரகாமின் தாராள ஜெபத்தை நாம் வாசித்திருக்கோம் இல்லையா? ஆபிரகாம் சோதோமுக்காக தளராது மனதுடன் ஜெபிக்கிறார். 50ஆம் அதிகாரம், 40ஆம் அதிகாரம், 40, 30, 20 இதெல்லாம் வாசிட்டே போலாம். 50 பேரை குறித்து அழிக்க மாட்டியா? 45, 40, 30, 20, 10 இடைவிடாமல் மனம் தளராது இறைவன் ஜெபித்து தொடக்க நூல் 18 23, 32 வாசிக்கலாம். ஒருத்தர் முன்னிட்டாவது அழிக்காம விட்டுறீங்க இல்லையா? அப்ப யாக்கோபு ஒரு ஆடவரோடு பொழுது விட்டியும் மட்டும் மற்போரிட்டு வென்றார். அதன் பொருட்டு இஸ்ரவேல் என்ற பெயரை பெறுகிறார். தொடக்க நூல் 18ஆம் அதிகாரம் 21, 28. இதற்கு இறைவனோடு போராடுகிற என்ற அர்த்தம். இங்கு போராடுகிறான் என்று நிகழ்காலத்தில் அதுவும் தொடர்வினையாக குறிப்பிடப்படுவது கவனிக்கத்தக்கது. ஜெபம் கூட இறைவனுடனா விசுவாச போராட்டம் தான். எனவே தான் ஆண்டவர் இயேசுவும் அவர் தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என்று நற்செய்தியில் சொல்லுகிறார். இதைத்தான் வாழ்வில் நன்கு புரிந்து கொண்ட பவுல் மிக அழகாக எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறைவேண்டில் நிலைத்திருங்கள் என்று ரோமையர் 12:12 சொல்லுகிறார். மேலும் எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள், எப்போதும் தூய ஆவியின் துணை உண்டு வேண்டுதல் செய்யுங்கள், இதில் உறுதியாய் நிலைத்திருங்கள், விழிப்பாயிருங்கள், இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் எபேசியர் 4:18 சொல்லுகிறார். ஆக இறைவனை எப்படி ஜெபிக்கிறோம்? இறைவன் ஜெபங்களுக்கு 3 விதங்களில் செவிசாய்க்கிறார். முதலாவது, நாம் ஜெபத்தில் முன்வைக்கிற வேண்டுதலை விட கூடுதலாக செவிசாய்க்கலாம். இரண்டாவது, நம்முடைய ஜெபத்திற்கு செவிசாய்க்காமல் நம்மை இன்னும் கொஞ்சம் காலம் சோதிக்கலாம். மூன்றாவது, நாம் ஜெபத்தில் கேட்பதற்கு மாறாக நமக்கு செவிசாய்க்கலாம். இப்படி 3 விதங்களில் இறைவன் நம்முடைய ஜெபங்களுக்கு செவிசாய்க்கின்றார். நாம் கேட்பதை விட கூடுதலாக. சாலமோன் இறைவனிடம் மக்களுக்காக நீதி வழங்கவும் நன்மை தீமையை பகுத்தறிவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை கேட்டார். ஆனால் இறைவனோ அவற்றோடு அவர் கேளாத செல்வத்தையும் புகழையும் கூடுதலாக தந்தார். 1 அரசர் புத்தகம் 3:7-14 வாசிக்கலாம். மேலும் திரு அவை சிறைப்பட்டிருந்த பேதுருவுக்காக உருக்கமாக வேண்டியது. ஆனால் இறைவனோ அவரை சிறைசார எழுதி விடுவித்தார். திருத்துதர் பணிகள் 12:1-16. இப்படி இறைவன் நம்முடைய வேண்டுதல்களை விட கூடுதலாகவே செவிசாய்க்கிறதும் உண்டு. மறந்து விடாதீர்கள். நம் ஜபங்களுக்கு காலம் தாழ்த்துவார். யோபு பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டார். ஒரு கட்டத்தில் அவர், நான் உம்மை நோக்கி மன்றாடினேன், ஆனால் நீ எனக்கு பதிலளிக்கவில்லை. நான் உன் முன் நின்றேன், நீ என்னை கண்ணோக்கவில்லை. யோபு 3:20 என்று யோபு அழுது புலம்பினார். முழுமையாக சோதித்த பிறகு இறுதியிலே இறைவன் முன்னைய நாளில் இருந்ததை விட பின்னைய நாளில் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதினார். யோபு 42:12 வாசிக்கிறோம். எரேமியா ஆண்டவரிடம் மன்றாடிய பிறகு 10 நாட்களுக்கு பிறகு தான் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. தானியேலுக்கு 21 நாட்களுக்கு பின்பு தான் இறைவன் செவி சாய்த்தார். தானியேல் 10:12-13 வாசிக்கிறோம். ஆகையால் இறைவன் நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்கு கூட காலம் தாழ்த்தலாம். ஆகையால் தான் நற்செய்தி இறுதியிலே நம்பிக்கையை காண்பாரோ என்று முடிக்கின்றார். 3வது செயல், நம் ஜபங்களுக்கு மாறாக வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை கடந்து சென்று பார்க்க மோசே கெஞ்சி மன்றாடினார். இறைவனோ மலை முகட்டிலிருந்து பார்த்துக்கொள் என்று பணிக்கின்றார். இணைச்சட்டம் 3
23, 29 சொல்லுது. ஆண்டவர் இயேசு கூட மார்த்தாவும் மரியாவும் ஆள் அனுப்பி உன் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று சொன்னவுடன் ஆண்டவர் புறப்பட்டு பெத்தானியா வந்து விடவில்லை. மாறாக நாம் இருந்த இடத்தில் 2 நாட்கள் மேலும் தங்குகிறார். முழுமையான அர்ப்பணத்தோடு பணிபுரிந்த புனித பவுலடியார் கூட தன் உடலில் தைத்த முள்ளை நீக்கும்படி ஒரு முறை என்று 3 முறை மன்றாடினார். இறைவனோ என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்று 1 கொரிந்தியர் 12:7-9 இறைவன் நம் வேண்டுதலுக்கு மாறாக செவிமடுக்கலாம். கவிக்கோ அப்துல் ரகுமான் சொல்வது போல, இறைவன் முறைக்கு எதிராக ஒருபோதும் செயல்பட மாட்டார். 2 இளைஞர்கள் ஒரு வேலைக்கு நேர்காணலுக்கு செல்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இருவருமே அந்த வேலையை தனக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து பிரார்த்தனை செய்திருக்கிறார். அந்த ஒரே வேலை கல்வி தகுதி, அனுபவம், நேர்காணல், பங்களிப்பு இவற்றை பொறுத்து அமையும். யார் சிறந்தவரோ அவருக்கே கிடைக்கும். இயற்கையின் இயக்கத்திற்கே ஒரு வரையறையை, ஒரு முறையை ஏற்படுத்திய இறைவன் முறைக்கு எதிராக செயல்பட மாட்டார். ஒரு வேலை நேர்காணலுக்கு நாத்திகன் ஒருவன் வருவதை வைத்துக் கொண்டாலும் இறைவன் அவன் பிரார்த்திக்கவில்லை என்பதற்காக அந்த வேலை கிடைக்காதபடி தடுக்க மாட்டார். ஆக நம்மை நாம் தகுதியுள்ளவர்களாக, பிரார்த்தனைக்கு பலனில்லையே என்றால் எல்லோற்றுக்கும் பலன் அவர் தருகிறார். தேர்வு எழுதும் போகும் ஒரு மாணவன், இறைவா என்னை எப்படியும் வெற்றி பெற செய், உமக்கு 7 தேங்காய் உடைக்கிறேன் என்று பிரார்த்திக்கலாம். இறைவன் அவனுக்காக, அதுவும் தேங்காய்க்காக தேர்வு எழுத மாட்டார். ஆகையால் மூட நம்பிக்கையை கடந்து விசுவாசத்தோடு ஜெபித்து நமது பங்களிப்பை முழுமையாக தந்து இவ்வுலக வாழ்வை கொண்டாடும். இறைவன் நம்பும் ஒட்டகத்தை கட்டிவை. முகமது நபி சொல்லியிருப்பார். ஆக ஜெபம் பிளஸ் செயல் வெற்றி, ஜெபம் பிளஸ் செயல் வெற்றி. இதை நாம் உணர வேண்டும். ஆக தளரா மனமுடையவர்களாக இறைவன் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார் என்று தளராது எல்லா சூழ்நிலையும் ஜெபிக்க முற்படுவோம். ஆசீர் நமக்கு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, வீழ்கிற வாழ்க்கையை தூக்கி நிறுத்துகிற ஒரே மகத்துவம் உமது வார்த்தைக்குத்தான் இருக்கிறது. ஆகவே தளராது நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் பதில் மொழி கொடுத்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.